ஸோ இங்கே நான் வந்து பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி நம்ம வந்து இட்டாலியன் பாஸ்தா சூப், இட்டாலியன் மேக்ரோனி சூப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் வந்து காஞ்ச அப்புறம் நம்ம வந்து ஆலிவ் ஆயில் விட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெங்காயம் நறுக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். இங்கே வந்து நான் கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் வச்சுருக்கேன். இதை வந்து அந்த எண்ணெய் சூடானோடனே அதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. ஸோ இந்த பவுலில் வந்து நான் zucchini, அப்புறம் பெல் பெப்பர்னால் கேப்சிகம், அப்புறம் மஷ்ரூம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரட், பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இது வந்து ஃப்ரோசன் எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் நறுக்கியிருக்கேன். இதையும் வந்து இப்போ நம்ம சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக முதல்ல ஆட் பண்ண மறந்துட்டேங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு நான் வந்து ஒரு 2 பல் பூண்டு நறுக்கியிருக்கேன். ஏன்னா இது பெரிய பூண்டு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். போதும். இதில் வந்து இப்போ நம்ம செரி டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட செரி டொமேட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கலர் செரி டொமேட்டோ வாங்கியிருந்தது இது, அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இப்போ வந்து நான் ஆட் பண்ணும்போது மறந்துட்டேன் வீடியோ எடுக்க, நான் இப்போ காட்டுறேங்க. சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பேப்ரிக்கா இல்லாட்டின்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம். இதில் வந்து நான் இப்போ மேக்ரோனி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து ஹார்ட் துரும் வீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மைதா கிடையாது, அதனால் நல்ல ஹெல்த்தி. இந்த மாதிரி கச்சா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இப்போல்லாம் வந்து சிறுதானியத்தில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதில் வந்து ஒரு தக்காளி பழமும் இப்போ நான் அரைச்சி விட்டுருக்கேன். அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், அதனால் நான் இப்போ சொல்கிறேன். இது எல்லாமே நல்லா குக் ஆகி கொதித்து வந்தோடனே நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், இந்த சூப் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ கடைசியாக ஆரிகானோ தூவி ஒரு கலக்கு கலக்கினீங்கன்னா சூப்பு ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் கார்லிக் பிரெட் இல்லாட்டி சாலட் ஏதாவது கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக டின்னர் இல்லைன்னா மத்தியானம் ஹெவி லன்ச் ஏதாவது சாப்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வின்டர் சீசனுக்கு இது நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.